பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் ஆவியான மகிமையின் கடவுளுக்கும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் எப்பொழுதும் பிரகாசம் அடையும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவதனைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலனுடைய இதய பாரம் இதுதான். அன்றைக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு ஜாதியானும் இனத்தானும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தனது உள்ளத்தில் அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்வதில் எவ்வளவு வாஞ்சியாக இருந்தார்கள் என்பதை வசனம் காட்டுகிறது. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உங்களிடத்தில் உருவாக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. இன்றைக்கு வெளி வாயில இயேசுவை 1000 முறை உச்சரிக்கிற ஜனங்கள் தன்னுடைய உள்ளத்திலோ சுய பெருமை, ஜாதி பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, பணப்பெருமை, இச்சை, மாம்சீகம், நான் அந்த கூட்டம், நான் இந்த கூட்டம், நான் அந்த ஊழியக்காரன் கூட்டம், இந்த ஊழியக்காரன் கூட்டம், நான் அந்த சபை, இந்த சபை என்று சொல்லி குப்பைத்தனமான பேச்சுகளைத்தான் எங்கும் பேசுகிறார்கள். நம்மை உண்டாக்கி தன் உயிரை நமக்காக கொடுத்து, நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, நம்ம உயர்த்தி, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே? அது ஏதோ ஒரு படத்தில், ஒரு வரைபடத்தில் இருப்பது போல, வெளியில் எங்கேயோ ஒரு அடையாளத்தில் இருப்பது போல, உள்ளத்தில் எல்லாம் அழிந்து போகிற உலகத்தை வைத்துக்கொண்டு உள்ளத்தில் இருக்க வேண்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியில எங்கேயோ வைத்து விட்டு இன்றைக்கு ஒரு பொய்யான கிறிஸ்தவ சமுதாயம் தான் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான ஊழியக்காரர்கள், பிரசங்கிமார்களாம் தங்கள் மேன்மையை பற்றி போதிப்பது, தங்கள் வரங்களை பற்றி போதிப்பது, நான் அங்கு போய் ஜெபம் பண்ண அப்படி நடந்தது, இங்கு போய் ஜெபம் பண்ண இப்படி நடந்தது என்று சொல்லி தங்களை ஜனங்களுக்கெல்லாம் பெரிய விளம்பர பிரியர்களாய் காட்டிக்கொள்வது. என் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியால் நிரம்பிய அப்போஸ்தலர்களை பார்த்தீர்களா? கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாக வேண்டும். தங்களை அவர்கள் மறைத்து கொண்டார்கள். நம்மை உண்டாக்கிய, நம்மை ரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் கொண்டு வருவதில் அவர்கள் கர்ப்ப வேதனைப்பட்டார்களாம். அதாவது ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த மரண வேதனைப்படுகிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் தனது இதயத்தில் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள செய்வதில், கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் அவர்கள் முழு உள்ளத்தோடு பற்றிக்கொள்ள செய்வதில் அன்றைய அப்போஸ்தலர்கள், பரிசுத்த ஆவியால் நிரம்பிய இன்றைக்கும் உத்தமமான ஊழியர்கள் இப்படித்தான் பாடுபடுவார்கள். ஆகவே நண்பானவர்களே, அழிந்து போகிற உலக மேன்மைகள் எல்லாம் உள்ளத்தில் வைக்காதீங்க, அவைகளை தூக்கி எறிந்து விடுங்க. ஆண்டவராக இயேசுவை உங்கள் உள்ளத்தில் வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவரே நித்தியமானவர், சத்தியமானவர். அவரே நம்மை உண்டாக்கியவர். தன் உயிரை நமக்காக கொடுத்து நம் மீட்டு கொண்டு நம்மை அவருக்கு சொந்தமாக்கினவர். நமது உள்ளத்தில் கிறிஸ்து இயேசுதான் வாசம் பண்ண வேண்டும். நாமும் பிறருக்கு சபை பெயர்களையோ, ஜாதி பெயர்களையோ, குலப்பெயர்களையோ, யாரோ பிரசங்கிமார்களுடைய பெருமைகளையோ போதித்து கொண்டு உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு ஜாதியானும், ஒவ்வொரு நோயாளியும், ஒவ்வொரு கட்டப்பட்டவனும் விசுவாசிக்கும்படி நாம் உணர்த்துவிக்க வேண்டும். அதுவே ஆவியானவர் நமக்கு தரும் அபிஷேகமாகும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த உத்தம அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசுவை நீர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் உருவாக வேண்டும், நுழைய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், நீ ராஜாவாய் இதயத்தில் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எவ்வளவாய் கற்பவதனைப்பட்டார்கள். அதுவே உத்தம ஊழியம். இன்றைக்கு போலித்தனம், பொய்த்தனம் நிறைந்த கிறிஸ்தவ உலகிலே உமது ஆவியால் எங்களை நிரப்பி எங்கள் ஆண்டவர் இயேசுவே உம்மை எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவரே வரவேற்கும் ஜனங்களாய் மாற்றி அமைக்க எங்களை அபிஷேகித்தரணும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.